கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 12வது நாள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையின் கூட்ட செய்தியை கொடுக்க கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுவே அவருடைய கிருபை. பேசுகிற சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் சாலமோன் எழுதின நீதிமொழிகள். ஆனால் சாலமோன் தான் அடையாளமாய் இருந்தாலும் கூட சாலமோனுக்குள் மறைந்திருந்த கிறிஸ்து என்னும் ஞானம் இந்த நீதிமொழிகள் எழுத வைத்தது. இந்த நீதிமொழிகளுடைய நோக்கம் என்னவென்றால், மனிதர்கள் பகுத்தறிவு அடைய வேண்டும், மேன்மையான அறிவு அடைய வேண்டும் என்று சொல்லி மிக ஆழமாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கரமான பொருள் உடையது. இந்த நீதிமொழிகளை நமக்கு அதிகமான பேர் கிறிஸ்தவர்கள் நீதிமொழிகளை தொடுவதே கிடையாது. ஆனால் நீதிமொழிகளை படிக்கும் போது நிச்சயமாய் அறிவு, ஞான, புத்தி வரும். இப்பொழுது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். இருதயத்தை கொடுத்தது ஆண்டவருடைய கட்டளை காக்க தான். ஆனா மனுஷர்கள் இருதயத்துல உலகத்தை விட பெரிய ஆசையை கொண்டு போய் உலகத்துல வச்சுட்டாங்க, இருதயத்துல வச்சுட்டாங்க. அதெல்லாம் அந்த இருதயம் ஓட மாட்டேங்குது. சில நேரத்துல ரிப்பேர் ஆயிடுது, சில நேரங்கள்ல அட்டாக் ஆயிடுது. இருதயத்துல நிறைய கொழுப்பு சத்து போய் நுழைஞ்சிச்சுன்னா ரத்தம் ஓடாமல் நின்று போகுது. அது மாதிரி மனுஷனுடைய ஆசைகள் யாராலுமே போய் அந்த இருதயத்துல கொழுப்பா மாறி அட்டாக் ஆகிடும். ஆகினால கர்த்தருடைய கட்டளை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்குமானால் அந்த இருதயம் நிச்சயமாய் நன்றாக ஓடும். கீழே சொல்றாரு, அவைகளை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தை பெருகப்படும். பார்த்தீங்களா, கர்த்தருடைய கட்டளை இருதயத்தில் இருந்தா அவருடைய போதகம். இன்னைக்கு உலகமே போதிக்கிற உலகம் மாறிச்சு. என்னென்னமோ போதிக்கிறாங்க, ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை போதிக்கிறாங்க, ஏகப்பட்ட கதைகளை போதிக்கிறாங்க, ஏகப்பட்ட சூழ்நிலைகளை போதிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் போதிக்கிறவங்க தான். எல்லா மதத்திலும் போதிக்கிறவங்க இருக்கிறார்கள். ஆனால் நம் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என் போதகத்தை, ஆண்டவராக இயேசு சொல்றாரு, என் போதகத்தை சாலமோன் நீதிமொழி மூலமாய் சொல்றாரு, என்னுடைய போதகத்தை நீங்கள் கேட்டு அறிந்து என் கட்டளை நீங்கள் பத்திரப்படுத்தினா என்னென்ன ஆசீர்வாதம் வருமா? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும், இந்த மூன்றையும் பெருக பண்ணும். ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கு அழிஞ்சு போற நகை பெருகுது, சொத்து பெருகுது, பணம் பெருகுது, ஐஸ்வர்யம் பெருகுது, கடைசியில உயிர் மடியுது. ஆனா இங்க வேதம் சொல்லுது, அவருடைய கட்டளையும் அவருடைய போதகத்தை கை கொண்டால் இந்த 3 ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே யாருமே கொடுக்காத ஆசீர்வாதம். நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம், அது கூட பெருகுமா, பெருக பண்ணுவார். கிருபையும் சக்தி உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபை என்றால் கர்த்தருடைய மெர்சி, இரக்கம். சத்தியம் என்றால் ஒருவர் என்ற பொருள். நம்புகிற கர்த்தர், பல கோடி தெய்வங்கள் உள்ள இந்த உலகத்தில், பல தேவர்கள் உள்ள உலகத்தில் நாம் ஒருவர் என்று விசுவாசிப்பது ஒரு மேன்மையான விசுவாசம். அது இதற்கு விரோதமாக கூட ஏராளமான பெயர் கிறிஸ்தவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். இருக்கட்டும். கிருபை என்றால் கர்த்தருடைய இரக்கமும் மெர்சி. அது உலகம் உண்டாகும் போதே அவருடைய இரக்கம் கூடவே வருது. சத்தியம் என்றால் ஒருவர் கர்த்தர், ஒருவர் என்ற விசுவாசம் சத்தியம். உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள். இதை பத்திரமா மனுஷனுடைய இருதயத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த இருதயத்துக்கு ஒரு தீங்கு வராது. அடுத்து சொல்றாரு 4வது வசனத்துல, அதனால் தேவனுடைய பார்வையில, மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். எங்க இருந்தாலும் மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்கும், நற்புத்தி கிடைக்கும். இது நாம் பின்பற்றும் போது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. சுய புத்தி மேலன்னா இந்த மாமிசம் சில நேரங்களில நமக்கு தகாத புத்தியை சொல்லிக் கொடுக்கும். சில நேரங்களிலே நம்மளுக்கே அழிவு உண்டாகும்படி நமக்கு அறிவுரையை சொல்லிக் கொடுக்கும். இந்த மாம்ச சுய புத்தி மேல சாயக்கூடாது. உண்டாக்குன ஆண்டவருடைய புத்திமதியை தான் கேட்கணும். கீழே சொல்றாரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்,
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமா, இன்னைக்கு நமக்கு தேவை, நம்ம போற பாதை அது ஆன்மீக பாதையா இருக்கட்டும், அது படிக்கிற எஜுகேஷன் பாதையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை நடத்துகிற பாதையா இருக்கட்டும், அல்லது கர்த்தருக்கு சேவை செய்யக்கூடிய ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், அல்லது வெளிநாடுகள் போகிற பாதையா இருக்கட்டும், உங்களுடைய மனநிலை போகக்கூடிய ஒவ்வொரு பாதையிலேயும் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை உண்டாக்கிற தெய்வத்தை, நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவை தன் வாழ்க்கையின் பாதையில நினைத்துக் கொள்வார்களானால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். அதனால்தான் அவர் சொன்னார், இயேசு புதிய ஏற்பாட்டில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போ உயிரே அவர் தான். அந்த உயிர் அவருக்கு நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அவரை தொழுது கொள்ளும்போது அவருக்கு நல் வழி காண்பிக்கிறார். ஆகையினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக் கொள்ளணும். மனுஷன் பிறந்ததுலேருந்து ஆசாபாசங்கள் உள்ள போய் புகுந்துக்கின பிறகு இரவும் பகலும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, தன் வாகனங்களை குறித்து, தன் காடுகரைகளை குறித்து, தன் வீட்டை குறித்து, தன் ஆஸ்தியை குறித்து, தன் பாவத்தை குறித்து, தான் அழிந்து போகிற எல்லா உலகத்தை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து மனுஷன் நினைத்து தலை நரைத்து சுகர் வந்து வியாதிகள் தாக்கி மண்ணிலே மறைந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? நம்ம கருவிலிருந்து வந்த பிறகு கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் வரை நம்முடைய வழியெல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அவரை நினைத்து கொண்டால் நம்முடைய பாதை, நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் எத்தனை கோணலமானதா இருந்தாலும் செவ்வைப்படுத்துவார், நேர்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார். நம்முடைய பாதையை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாதைகளில் ஆசீர்வாதங்கள் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாமல் இருந்தால் நம்முடைய பாதை செவ்வையாய் இருக்கும். அவர் எப்பொழுது வேணாலும் நாம் நினைக்கலாம். ஏன்னா நமக்காக அவர் நம்ம மேல வைத்து கிருபை நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய் தன் ஜீவனையே சிலுவையில கொடுத்தார். ஆகையினால்தான் நாம் இதை விசுவாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ஒரு கூட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் மனுஷனை உடம்பிடுகிறது, மனுஷனை வேதனைப்படுத்துகிறது. ஏனென்றால் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது என்று சொல்லியும், நமக்கு நாமே இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு இந்த வேதத்தின் மூலமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சியோடு வாழ்கிறதை இந்த உலகத்தினுடைய அதிபதி ஆகிய சாத்தான் அவனுக்கு பிடிக்காமல் பல போராட்டங்களை கொண்டு வந்து நம்ம மேல திணிக்கிறான். ஆகையினால எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவங்க ஆண்டவரை தான் தொழுது கொள்வாங்க. ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்டு பிறந்தவர்கள் ஆண்டவருக்காக தான் பக்தியை இருப்பாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, செய்தி கேட்கிற உங்கள் யாவருக்கும் கிருபையும் சத்தியத்தை விட்டு விலகாதீங்க என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மார்க்கத்தை விட்டு, சத்தியத்தின் மார்க்கத்தை விட்டு நீங்கள் விலகி போகாமல் இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால் உங்க வழியை செவ்வைப்படுத்துவார். ஆகையினால தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையும் சத்தியமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை விட்டு விலகாதிரும், நாங்கள் உம்மை விட்டு விலகாது இருப்போம் என்று உறுதிமொழியோடு உடன்படிக்கை செய்து உம்மோடு சேர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு பலனை தாரும், உடைய கிருபையை தாரும். உடைய சத்தியத்தை அனுப்பியிருக்கிறீர். அந்த சத்தியம் தான் நானே வழியும் சத்தியம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ்கிறோம். இயேசப்பா, உடைய வேதத்தை போதிக்கும் போது நாங்கள் கேட்கிறோம், அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால் பலப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வழிகள் எந்த விதமான கோணலமானலமாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த பாதையிலே அவங்கவுங்க வழியை செவ்வைப்படுத்தி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதி. செய்தி கேட்கிறவர்களுக்கு நற்செய்தி ஆண்டவரே உம்முடைய வல்லமையை கொண்டு ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து ஆசீர்வதி. இந்த வார்த்தைகள் மூலமாய் அவர்கள் உணர்வடைந்து என் ஆண்டவரை விசுவாசித்து தங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதி, பலப்படுத்தும். எங்கள் தேசத்தின் மீது இரக்கமாயிரும். எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா குடிகள் மேலே இரக்கமாயிரும். ஆசீர்வதி, பலப்படுத்தும். நாங்கள் ஜெபிக்கப்பட்ட நண்பர்கள், உறவினர்கள், உற்றார்கள், இனஜன பந்துக்கள், பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.